நோர்வேயில் குடியேறுவது எப்படி? கடந்த 2 மாசமா சமூக வலைத்தளங்கள்ல என்னட்ட அதிகமா கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். அதாவது "அண்ணா நாங்க நோர்வேக்கு படிக்க வரலாமா? இல்ல வேலை செய்ய வரலாமா? இல்ல ஏதாவது ஒரு வழிமுறையில நாங்க நோர்வேக்கு வரலாமான்ட்டு." நோர்வேல குடியேறுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதுல முக்கியமா 3 வழிமுறைகள் இருக்குது. அந்த 3 வழிமுறைய பற்றி சுருக்கமா சொல்றேன். முதலாவது வழிமுறை கல்வி. நீங்க இலங்கையில உயர்தரத்துல ஏதாவது ஒரு துறையில 3 பாடம் சித்தி அடைஞ்சிருக்கிறீங்களா? அதை தொடர்ந்து இளங்கலை பட்டம், அதாவது பேச்சுலர் செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அங்க இருந்தவாறே நோர்வேல உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்து அதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். உங்களோட பேச்சுலரை நீங்க இங்க செய்யறதுக்கு தேவையான தகமைகள், அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான தகமைகள். முதலாவது நான் முதல் சொன்ன மாதிரி உயர்தரத்துல ஏதாவது ஒரு துறையில 3 பாடத்துல சித்தி. ரெண்டாவது உங்களுடைய ஆங்கில புலமை. நீங்க IELT எக்ஸாம்ல 6 புள்ளி குறைஞ்சது எடுத்திருக்கணும். மூன்றாவது உங்களோட வங்கி கையிருப்பு, அதாவது வங்கியின் நிதி நிலைமை. நீங்க ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்ன உங்களோட வங்கியின் இருப்பில கிட்டத்தட்ட 1,37,000 குரோனர், நோர்வேஜியன் குரோனர், $13,000 கிட்ட, அதாவது இலங்கை காசுக்கு 40 லட்சம் ரூபாய் உங்களோட வங்கியின் இருப்பில இருக்க வேணும். இந்த மூன்றும் முக்கியமா பார்ப்பாங்க. அடுத்தது மாஸ்டர், முதுகலை பட்டம். நீங்க ஏற்கனவே இலங்கையில பல்கலைக்கழக படிப்பை முடிச்சு போட்டிருக்கிறீங்க, தொடர்ந்து மாஸ்டர் செய்யறதுக்கு ஒரு பிளான் இருந்துன்னு சொல்லி சொன்னா அங்க இருந்தவாறே இங்க ஒரு நோர்வேஜியன் யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு தேவையான தகமைகள், நீங்க ஏற்கனவே பேச்சுலர் முடிச்சதுக்கான சர்டிபிகேட், உங்களுடைய ஆங்கில புலமை 6.5 IELT எக்ஸாம்ல, அதோட 1,37,000 நோர்வேஜியன் குரோனர், கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு 40 லட்சம் ரூபாய் வங்கி கையிருப்பு. இதுதான் முக்கியமான தகமை விண்ணப்பிக்கிறதுக்கு. அடுத்தது ஆராய்ச்சி படிப்பு, PhD. மாஸ்டர் முடிச்சதுக்கான சர்டிபிகேட், அதே அளவு ஆங்கில அறிவு 6.5, 40 லட்சம் இலங்கை காசுக்கு வங்கியில கையிருப்பு. பேச்சுலர் செய்ய விண்ணப்பிக்கிறதை விட நீங்க மாஸ்டர் செய்யறதுக்கோ இல்ல PhD செய்யறதுக்கோ விண்ணப்பிக்க அதுக்கான இடம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இங்க இலங்கையில இருந்து கன பேர் மாஸ்டர் அதோட PhD முடிச்சிருக்கணும். நோர்வேண்ட பொது பல்கலைக்கழகங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு இலவசம். ஆனால் செமிஸ்டருக்கு 800 குரோன்ல இருந்து 1,300 குரோன் வரைக்கும் ஒரு செமிஸ்டருக்கு நீங்க பே பண்ண வேண்டி வரும். கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு 30,000 ரூபாய் ஒரு செமிஸ்டருக்கு. அதெல்லாம் சரி, படிப்பு முடிஞ்ச பிறகு திரும்பி போக தேவையில்லையா? இங்கேயே குடியேறலாம். உங்களோட படிப்பு முடிஞ்ச பிறகு நீங்க அடுத்த 6 மாச காலம் நீங்க நோர்வேல தங்கி இருக்கலாம். அந்த 6 மாச காலத்துல நீங்க படிச்ச படிப்புக்கான அந்த வேலையை நீங்க தேடி எடுக்கணும். அந்த 6 மாச காலத்துக்குள்ள நீங்க படிச்ச படிப்புக்கான வேலையை எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்டூடெண்ட் விசாவில எடுத்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கு மாத்தலாம். அதுக்கு பிறகு 7 வருஷத்துக்கு பிறகு நீங்க நோர்வே குடியுரிமை கேட்கலாம். அந்த 6 மாச காலத்துக்குள்ள நீங்க வேலை எடுக்கலைன்னு சொல்லி சொன்னா நீங்க திரும்ப நாட்டுக்கு போக வேணும். முதலாவது முறையில இந்த முறையில நோர்வேல குடியேறலாம். 2வது முறை என்னன்னு சொல்லி அடுத்த காணொளியில சொல்றேன். நன்றி.